வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி பெஸ்ட் கோச்சிங் அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல மராத்தியர்களை பத்தி பார்க்க போறோம். ஹிஸ்டரியில முக்கியமான பங்கு வச்சது மராத்தியர்கள். குறிப்பா சவுத் இந்தியா இருக்கு இல்லைங்களா, மகாராஷ்டிரா சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள், அதை ஃபுல்லாவே ஆட்சி பண்ணி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தது வந்து மராத்தியர்கள். அவங்கள பத்தி இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான டாபிக். அதே போல பாத்தீங்கன்னா மராத்தியர்களை கொஸ்டின் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஏரியா பாத்தீங்கன்னா சிவாஜி. ஆக மொத்தம் சிவாஜியோட வரலாறும் மராத்தியரோட வரலாறும் ஒன்னாதான் இருக்கும். அதை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது சிவாஜி. சிவாஜி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவரு சிவனர் அப்படிங்கிற பகுதியில பிறக்கிறாரு. சரிங்களா? சிவாஜி பாத்தீங்கன்னா சிவனர் அப்படிங்கிற பகுதியில வந்து 1627 பிறக்கிறாரு. சரிங்களா? இந்த சிவாஜியோட அப்பா அம்மா பேர் பார்க்கும்போது, அப்பாவோட பேரு ஷாஜி போன்ஸ்லே மற்றும் அம்மாவோட பேர் ஜிஜாபாய். ஓகேங்களா? இந்த ஷாஜி போன்ஸ்லே இருக்காரு இல்லையா, அதாவது சிவாஜியோட அப்பா, அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அகமது நகர் பிஜப்பூர் இருக்காரு இல்லையா, அகமது நகர் பிஜப்பூர் சுல்தான்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அதே சமயத்துல என்ன பண்றாருன்னா, அங்க மாலிக் ஆம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படை தளபதி இருப்பார். அவருக்கு கீழே வேலை செய்யறாரு. அதாவது அகமது நகர் இருக்கக்கூடிய மாலிக் ஆம்பர் சொல்லக்கூடிய ஒரு படை தளபதி கீழே தான் யார் ஒர்க் பண்றாரு, சிவாஜி போன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? அது போக பாத்தீங்கன்னா ஜிஜாபாய் என்ன பண்றாங்க, சிவாஜியை டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, சிவாஜி அப்பா இருக்கார்ல ஷாஜி போன்ஸ்லே, அவர் அகமது நகர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு பார்க்கும்போது அவர் வந்து மறுபடியும் வந்து வேற இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. சரிங்களா? சோ பிஜப்பூருக்கு மறுபடியும் டிரான்ஸ்பர் ஆக வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா பாருங்க, சோ அகமது நகர்ல இருந்தாரு பிஜப்பூருக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. அப்படின்னா இந்த மாதிரி அவருக்கு போஸ்டிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இங்க இருந்து அங்க மாறிட்டே இருக்கும். அப்ப சிவாஜியை முழுக்க எடுத்து பாதுகாத்த ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாதுகாவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ். ரொம்ப முக்கியமான விஷயம். சிவாஜிக்கு போர்க்கலை உட்பட, குதிரை ஏற்றம் உட்பட அத்தனை கத்துக்கிட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ். ஏன்னா அவர் அப்பா என்ன அகமது நகர் பிஜப்பூர்னு சொல்லி டிரான்ஸ்பர் ஆகிட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப அவர் ஃபுல்லா டேக்கர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து தாதாஜி கொண்டதேவ். சிவாஜியின் பாதுகாவலர் யாருன்னு கேட்பாங்க, தாதாஜி கொண்டதேவ். எப்படி முகலாயர்ல அக்பருக்கு வந்து பைரம் கான் சப்போர்ட்டா இருந்தாரோ, ஒரு கார்டினா இருந்தாரோ, அதே போல சிவாஜிக்கு தாதாஜி கொண்டதேவ் ஒரு கார்டினா இருக்காரு. பொதுவா மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் கோட்டைகள் இருக்கு இல்லையா, ஃபோர்ட்ஸ், அதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆக்கிரமிக்கிறத ஒரு பெரிய கெத்துன்னு நினைப்பாங்க. சரிங்களா? ஓகே, நான் இருக்கேன், ஒரு 10 கோட்டை ஆக்கிரமிச்சிட்டேன், நீ எத்தனை கோட்டை ஆக்கிரமிச்ச, இந்த மாதிரி ஒரு கெத்து காமிச்சுதான் இருப்பாங்க அவங்க. அப்படி பார்க்க என்ன பண்றாருன்னா, சிவாஜி வந்து தனக்கான பதவி ஏத்துக்கிட்ட பிறகு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வந்து தோர்னா கோட்டை, ராஜ்கர் கோட்டை, அடுத்து பாத்தீங்கன்னா கொண்டனா கோட்டைன்னு சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை என்ன பண்றாரு 1646 கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுபோல் சும்மா இருந்தாரு அவரு. என்ன பண்றாரு 1647 என்ன பண்றாரு, 1647 புனாவையும் கேப்சர் பண்றாரு. சரிங்களா? ஆக்சுவலா புனாங்கிறது யார் கண்ட்ரோல் இருந்துச்சு, பிஜப்பூர் சுல்தான் கண்ட்ரோல் இருந்துச்சு. அவர் கீழே தான் அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, சிவாஜி அவங்க அப்பா. ஆனா என்ன பாத்தீங்கன்னா இவரு அந்த கோட்டையை கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு பிரச்சனை வருது. பிஜப்பூர் சுல்தான் என்ன சொல்றாரு, இங்க பாரு உன் பையன் சும்மா இருக்க மாட்டியா, ஏன் கோட்டையை கேப்சர் பண்றான், அவன் அடைக்கவேன்னு சொல்றாரு. அப்ப சிவாஜி அப்பா என்ன பண்றாரு, சிவாஜியை வார்ன் பண்றாரு. அதனால சிவாஜி என்ன பண்ணுவாரு, 10 வருஷத்துக்கு அமைதியா இருப்பார். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா 1647 இருந்து 1657 வரைக்கும் எந்த ஒரு கோட்டையும் கேப்சர் பண்ண அமைதியா இருக்காரு. காரணம் அப்பாவோட கண்டிப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா 1657 ஜாவ்லி கோட்டையை கைப்பற்றுவார். ஜாவ்லி சொல்லக்கூடிய கோட்டையை கைப்பற்றுவார். இதெல்லாம் பார்த்துனாருன்னா பிஜப்பூர் சுல்தானுக்கு ஒரு பெரிய கடுப்பாயிரும். இவன் நமக்கு ஈக்குவலா வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கடுப்பாயிருவார். என்ன பண்ணுவாரு, பிஜப்பூர் சுல்தான் பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் அனுப்பி வைப்பார். அவர் யாருன்னா அப்சல் கான் சொல்லக்கூடிய ஒரு படை தளபதி. இதுக்கு சிவாஜியை வந்து கைது பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்காக. அப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அப்சல் கான் இருக்காரு இல்லையா, அவர் ஆக்சுவலா பிஜப்பூர் சுல்தானோட படை தளபதி. சிவாஜியை கைது பண்றது கிளம்பிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மலைகளில் தங்கி இருக்கும், மலைகளில் பதுங்கி இருக்கும் எலி போன்ற சிவாஜி என்ன பண்ண போறேன், புடிச்சிட்டு வர போறேன். மலைகளில் பதுங்கி இருக்கும் சிவாஜியை எலி போல பிடிச்சிட்டு வர போறேன்னு சொல்லி சூழல் யாரும் கேட்டாங்கன்னா வந்து அப்சல் கான். சரிங்களா? கேட்பாங்க, மலைகளில் பதுங்கி இருக்கும் சிவாஜி என்ன பண்ண போறேன், எலி போல பிடிச்சிட்டு வர போறேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா அப்சல் கான். அவர் யாரு, பிஜப்பூர் சுல்தானோட படை தளபதி. ஆனா என்னாச்சு பாத்தீங்கன்னா அவரால் முடியல. சிவாஜி ஜெயிச்சிருவாரு, அப்சல் கான் தோத்துருவாரு. சோ இது பாத்தீங்கன்னா சிவாஜியோட வலிமை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சிவாஜி ஜெயிச்சாரு, அப்சல் கான் தோத்துறாரு. அடுத்து பார்க்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா சிவாஜியோட புகழ் பெருசாயிட்டே இருக்கும். அது சமயத்துல பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் இருப்பார் முகலாய வம்சத்துல. ஓகேங்களா? ஏன்னா வந்து மராட்டிய வம்சம் இங்க இருக்காங்க, டெல்லியில வந்து முகலாயர்கள் இருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த முகலாயர்கள் இருக்காங்க இல்லையா, அப்ப குறிப்பா பார்க்கும்போது அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அந்த ஷாஜகான் டெல்லி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது மராட்டிய பகுதியோட கவர்னர் யாருன்னா அவுரங்கசீப். இப்ப என்னாச்சு, ஷாஜகானுக்கு பிறகு அவுரங்கசீப் படத்துல மன்னரா மாறிட்டாரு. இருந்தாலும் என்ன பண்ணுவாரு, மகாராஷ்டிரா மேல அவுரங்கசீப் ஒரு பெரிய கண்ணு இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவர் கவர்னர் ஆட்சி பண்ண பகுதி, அவர் கண்ணு இருந்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஓகே சிவாஜி வந்து ரொம்ப ஃபேமஸா டெவலப் ஆயிட்டு இருக்காப்ல, இவரை விட்டு வைக்க கூடாது என்ன பண்றாரு, அவுரங்கசீப்புக்கு தோணுது.
உடனே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தன்னோட படத்தளபதியா வந்து சைஸ்டக்கான அமைச்சுக்கிறாரு. ஸோ சைஸ்டக்கான அல்லது செய்ஸ்டக்கான அனுப்பி வைக்கிறாரு. ஓகேங்களா. அவர் நம்ம உடனே ஓகே சிவாஜி படம் எடுக்கிறது வந்து போறாரு. ஆனா என்ன விஷயம் பாருங்க, இந்த விஷயம் சிவாஜி தெரிஞ்சது. அப்ப சிவாஜி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலையில பதுங்கி இருக்காரு. சரிங்களா. ஆக்சுவலா சிவாஜியோட படையும் சரி, மகாராஷ்டிரோட படையும் சரி பாத்தீங்கன்னா கொரில்லான்னு சொல்லக்கூடிய ஒரு போர் தாக்குதல்ல ஈடுபடுவாங்க. கொரில்லா முறைகளை பாத்தீங்கன்னா பதுங்கிருந்து தாக்குறது. கொரில்லா போர் தாக்குதல் முறைகள் பாத்தீங்கன்னா பதுங்கிருந்து தாக்குவாங்க. அப்ப என்ன பாத்தீங்கன்னா மலைகள்ல வந்து சிவாஜி பதுங்கி இருக்காரு அந்த சமயத்துல. அப்ப யார் வரா, செய்ஸ்டாக்னு சொல்லக்கூடிய அவுரங்கசீப்போட படத்தளபதி வராரு சிவாஜியை கைது பண்றதுக்காக. அப்ப சிவாஜி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கல்யாண கெட்டப்ல ஒரு 400 பேரை வச்சு என்ன பண்றாரு, கல்யாண கோஷ்டி மாதிரி ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி என்ன பண்றாரு, அந்த கேங்கோட கேங்கா வந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து செய்ஸ்டக்கன் இருக்காருல அவரையும் தோற்கடிச்சிடுறாங்க. ஓகேங்களா. கொரில்லா முறை போர் தாக்குதல் தப்பிச்சு போன மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து செய்ஸ்டக்கன் தோற்கடிச்சிடுறாங்க. இப்ப என்ன ஆச்சு, அவுரங்கசீப்புக்கு ஓகே இது பெரிய அவமானமா போச்சு. அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஓகே செய்ஸ்டக்கனை தோற்கடிச்சிட்டாரு. அடுத்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா செய்ஸ்டக்கான பதவியை விட்டு தூக்கிட்டு அவுரங்கசீப் என்ன பண்ணுவாரு, தன்னோட மகனை நியமிப்பாரு. அதுக்கு முதலாம் பகதூர் ஷா என்ன பண்றாரு, நியமிக்கிறாரு. ஏன்னா செய்ஸ்டக்கன் தோத்துட்டாரு, சிவாஜி பிடிக்க முடியல. அப்ப என்ன பண்றாரு, அந்த பதவிக்கு பதிலா வந்து முதலாம் பகதூர் ஷான்னு சொல்லக்கூடிய தன் மகனை வந்து நியமிக்கிறாரு. டெக்கான் ரீஜன் ஆளுநரா. ஓகேங்களா. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு உடனே பாத்தீங்கன்னா ராஜபுத்திர படைத்தளபதி ஒருத்தர் இருப்பார். அவர் யார் பாத்தீங்கன்னா வந்து ராஜா ஜெய்சிங் அவர் அனுப்பி வைக்கிறாரு. ஆக்சுவலா ராஜபுத்திரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து படை வலிமை பயங்கர சிறப்பா இருப்பாங்க. என்ன பண்றாரு, முதலாம் பகதூர் ஷாவை நியமிச்ச பிறகு அவர் என்ன பண்றாரு, ஒரு ராஜபுத்திரத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வீரனா இருக்கக்கூடிய ராஜா ஜெய்சிங் அனுப்பிடுறாரு. சிவாஜி கேப்சர் பண்ணிட்டு கைது பண்ணிட்டு வாங்கறதுக்காக. அப்புறம் ராஜா ஜெய்சிங்கும் பயங்கரமா சண்டை போட்டு பண்றாரு, சிவாஜி இருக்கக்கூடிய கோட்டை சுற்றி வளைச்சிடுறாரு. சிவாஜிக்கு வேற வழி இல்ல, சரணடைஞ்சிடறாரு. ஓகேங்களா. என்ன ஆகுது, அந்த அந்த ஒப்பந்தம் கேட்பாங்க, சிவாஜி என்ன ஆகுது, சரணடைஞ்சிடறாரு. சரிங்களா. அந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து புரந்தர் ஒப்பந்தம் சொல்லுவாங்க. ஆண்டு கேட்பாங்க கண்டிப்பா 1665. சரிங்களா. 1665 குறிப்பா பார்க்கும்போது ஜூன் மாசம் 11ஆம் தேதி. சரிங்களா. இது என்ன பண்றாங்கன்னா புரந்தர் ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த புரந்தர் ஒப்பந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கிட்ட இருக்கக்கூடிய 35 கோட்டைகள்ல 23 கோட்டை என்ன பண்ணணும், முகலாயர்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஓகேங்களா. அதே போல என்ன பண்றாங்கன்னா முகலாயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான முறை பாத்தீங்கன்னா மன்சப்தார் முறை சொல்லுவாங்க. அதாவது முகலாயர்கள் படையில இருக்கக்கூடிய குதிரைகளை வந்து பாதுகாக்கணும், பராமரிக்குங்கிற முறை. அதை சிவாஜி மேல போடுறாங்க. அதாவது 5000 குதிரை வந்து நீதான் பாதுகாக்கும், நீதான் மன்சப்தார்னு போடுறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, சிவாஜிக்கு பதிலா அவருடைய மகன் சாம்பாஜி இருக்காரு இல்லையா, அவர் தான் மன்சப்தார் முறை ஏத்துக்கிறாரு. சரிங்களா. அப்ப மன்சப்தார் முறை யார் மேல போடப்பட்டது, சிவாஜி மேல போடப்பட்டது. அதை ஏத்துக்கிட்டு யாரும் பாத்தீங்கன்னா சிவாஜியுடைய மகன் சாம்பாஜி. கேட்க வாய்ப்பு இருக்கு. மன்சப்தார்ங்கிற முறை யாரோடது, முகலாயர்கள் காலத்துல குதிரையை பராமரிக்கக்கூடிய முறை தான் மன்சப்தார் முறை. சரிங்களா. இது தெரிஞ்சுங்க. சோ இது எல்லாமே புரந்தர் ட்ரெயினில் நடந்த விஷயங்கள். புரந்தர் ஒப்பந்தத்தில் பாத்தீங்கன்னா 35 கோட்டையில 23 கோட்டை ஒப்படைச்சிட்டாங்க சிவாஜி சார்பா. அதே போல வந்து மன்சப்தார் முறை போட்டிருக்காங்க. சிவாஜிக்கு பதிலா வந்து அவரோட மகன் சாம்பாஜி ஏத்துக்கிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சிவாஜி தப்பிச்சு இருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம். சிவாஜி என்ன பண்றாங்கன்னா ஓகே நம்ம பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. சிவாஜி என்ன பண்றாரு, நம்பி பேச்சுவார்த்தை போறாரு. என்ன பண்றாங்க, அவரை உடனே பிடிச்சு கைது பண்ணி ஜெயில போட்டுறாங்க. சிவாஜி என்ன பண்றாரு, உடனே அங்க இருக்கக்கூடிய பல கூடைகள் இருக்கு இல்லையா, சோ ஜெயிலுக்கு வந்து பழங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கும். அந்த பல கூடையில உட்காந்து என்ன பண்றாரு, சிவாஜியும் அவரோட மகன் சாம்பாஜியும் தப்பிச்சு வெளியே போயிடுறாங்க. ஓகேங்களா. வெளியே போன சிவாஜி சும்மா இருப்பாரா, என்ன பண்றாரு, உடனே 1670 சூரத் தாக்குதல். சூரத் ஒரு மிக முக்கியமான துறைமுக நகரம், ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட் சிட்டியா இருக்கு. அது என்ன பண்றாரு, அவர் தாக்குறாரு. காரணம் பாத்தீங்கன்னா அங்கதான் முகலாயர்களோட கப்பல்கள் வந்து போயிட்டு இருக்கு, வெளிநாட்டு பயணிகள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அட்டாக் போட்டா வந்து பயங்கர பரவும், பயங்கரமா பாத்தீங்கன்னா இம்பாக்ட் இருக்கும். பாத்தீங்கன்னா சிவாஜி வந்து சூரத் தாக்குறாரு. சூரத் தாக்கி என்ன பண்றாரு, ஒட்டுமொத்த பவரையும் கேப்சர் பண்ணிக்கிறாரு. சோ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிஜப்ப சுல்தான் இருக்காரு இல்லையா, பிஜப்ப சுல்தானோட படைத்தளபதி அப்சல் கான், அவரால் முடியல. அப்ப பிஜப் சுல்தான் வந்து ஒதுங்கி இருப்பாரு. அதே போல அவுரங்கசீப்னாலே முடிஞ்சிருக்காரு. சூரத் தாக்குறாரு, எல்லாத்தையும் தோற்கடிச்சாரு. அப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சிவாஜிக்கு இப்ப எதிரிகள் யாருமே கிடையாது. சிவாஜியோட படை வலிமை பாத்தீங்கன்னா பயங்கர பெருசாயிருச்சு, பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவருக்கு எதிரிகள் யாரும் கிடையாது இப்போதைக்கு. அப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா 1674 நம்மளுடைய கோட்டை இருக்கு இல்லையா, ராய்கர் கோட்டை குறிப்பா. சோ கோட்டைகள் பாத்தீங்கன்னா வந்து ராய்கர் கோட்டை கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா. ராய்கர் கோட்டையில் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சிவாஜி போய் கெத்தா உட்காந்து சத்ரபதி அப்படின்னு பட்டம் சொல்லிக்கிறாரு. கண்டிப்பா கேட்பாங்க. 1674 என்ன பண்றாரு, ராய்கர் கோட்டையில சிவாஜி சத்ரபதி என பட்டம் சொல்லிக் கொண்டார். அது மட்டும் சொல்றாங்க, அவரை வந்து ஹிந்துத்துவ தர்மோதரக்கு சொல்றாங்க. அதாவது ஹிந்து நம்பிக்கையின் பாதுகாவலர் சொல்றாங்க. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஹிந்துத்துவ தர்மோதரர், ஹிந்து நம்பிக்கையின் பாதுகாவலர் அழைக்கிறாங்க. ஏன்னா ஹிந்து மதத்துக்கு பயங்கர போராடி இருப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், ஹிந்து மதத்தை பரவறக்காக பயன்படுத்திருப்பாரு.
அவர் என்ன பண்றாருன்னா 1674 ராய்கர் கோட்டையில உட்காந்து சத்ரபதி பட்டம் சுற்றின பிறகு என்ன பண்றாரு, முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவுக்கு வந்துருவார் மறுபடியும். ஓகேங்களா. சோ குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து சவுத் இந்தியா படைகளை அனுப்பி வைப்பார். அப்புறம் பாத்தீங்கன்னா எதுக்கு, முழுக்க முழுக்க ஹிந்து மதத்தை பரப்பணும் இருக்காங்க. ஏன்னா முகலாய அரசு என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் முஸ்லீம் இருந்தாங்க இல்லையா, அவங்க ஃபுல்லா மதம் மாற்றணும், ஹிந்து மதத்தை பரப்பணும் இருக்க என்ன பண்றாரு, முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவுக்கு படை அனுப்பி வைப்பாரு. ஓகேங்களா. அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சோ சிவாஜியை பத்தி படிச்சாங்களே போதும், சிவாஜியோட வாழ்க்கை வரலாறு கண்டிப்பா கேட்டுட்டே இருப்பாங்க. எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, அதே போல பாத்தீங்கன்னா எந்த கோட்டையை தாக்குனாரு, அதே போல வந்து எந்த கோட்டையில சத்ரபதி பட்டம் சொன்னார் எல்லாமே கேட்பாங்க. சோ பாத்துங்க 1674 ராய்கர் கோட்டையில சத்ரபதி பட்டம் சுட்டிக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சிவாஜியோட நிர்வாகத்தை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்களா. சோ பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இதோட நிர்வாக முறைக்கு முன்னோடியே யார் இருந்தாங்க பாத்தீங்கன்னா, தக்காணம் இருக்குல்ல, டெல்லி தக்காணம் டெக்கான் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, டெக்கான ரீஜியத்தை ஆட்சி பண்ணக்கூடிய சுல்தான்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களை அப்படியே ஃபாலோ பண்றாரு. ஓகே, சிறப்பு ஆட்சி பண்ண சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ தக்கான சுல்தானுடைய ரெவன்யூ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போது வந்து பாத்தீங்கன்னா வருவாய் இருக்குல்ல, ரெவன்யூ, அதை பார்க்கும்போது இருக்காரு, தன்னோட லேண்டை வந்து நிறைய பிரிச்சிருக்காரு. சோ பேடி ஃபீல்டு, அதாவது வயல்வெளிகள், அடுத்து கார்டன் லேண்ட், அதாவது தோட்ட நிலங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஹில்லி டிராக்ஸ், மலைப்பாங்கன பகுதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுக்கு இப்படி பிரிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு லேண்டுக்கும் விவசாயம் வேறுபடும். அப்ப விவசாயம் வேறுமாறு இருக்கும்போது விளைச்சல் வேறையா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் வேறையா இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபாய் கொடுன்னு கேட்கறத விட, ஓகே இந்த லேண்ட்ல நிறைய பயிர் விளையுதா, 1500 ரூபாய் கொடு, இங்க தரிசு நிலமா இருக்கு, இங்க 500 ரூபாய் கொடுன்னு சொல்லி பண்ணலாம், பிரிச்சு வாங்கலாம். அப்ப என்ன பண்றாங்க, சோ கிளாசிஃபை பண்றாங்க லேண்ட், நிலத்தை வகைப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் வசூல் பண்றாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான கேஸ் கேட்பாங்க, சவுத் மற்றும் சர்தேஸ் முகி, அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம். சிவாஜியோட ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான டாக்ஸ் இருந்துச்சு. ஒண்ணு சவுத் மற்றும் சர்தேஸ் முகி. சவுத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் இருக்காங்க இல்லையா, நான் மராத்தியர்கள் கட்ட வேண்டியது. சோ மராத்தியர்கள் அல்லாதவர் கட்ட வேண்டியது பாத்தீங்கன்னா சவுத். ஓகேங்களா. அதே போல பாத்தீங்கன்னா சர்தேஸ் முகி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னா, ஒரு சர்சார்ஜ் மாதிரி, ஒரு பொருளை ஏற்றி இருக்கும், இல்லாட்டி பாத்தீங்கன்னா பொருளை வந்து வேற ஒரு கொண்டு போயிட்டு வந்துருக்கோம், பொருளை விற்கிறோம் இல்லையா, அது மாதிரி போடுறதுக்கு வந்து 10% வந்து டேக்ஸ் கட்டணும். 10% பாத்தீங்கன்னா சர்சார்ஜ் கட்டணும். அதான் பாத்தீங்கன்னா சர்தேஸ் முகிங்கிறது. சோ சவுத்துங்கிற பாத்தீங்கன்னா நான் மராத்தியர்கள் கட்ட வேண்டியது, அதே போல பாத்தீங்கன்னா சர்தேஸ் முகிங்கிறது 10% சர்சார்ஜ் கட்ட வேண்டியது. ஓகேங்களா. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேஷ்முக்னு கேள்விப்பட்டிருக்கோம். தேசாய் அல்லது தேஷ்முக், அவங்கதான் பாத்தீங்கன்னா வரி வசூலிப்பவர்கள். தேச அல்லது தேஷ்முக் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பாத்தீங்கன்னா வரி வசூல் பண்ணக்கூடியவரா இருக்காரு. ஓகேங்களா. அது தெரிஞ்சுங்க. அந்த தேஷ்முக் தேசங்கிறதுலாம் ஒரு பதவி. ஓகே, அவங்க வந்து வரி வசூல் பண்றாங்க. அது போல சிவாஜியோட நிர்வாகத்துல பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கியமான பதவி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் பதவி பாத்தீங்கன்னா பேஷ்வா. அவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு பிரதம மந்திரியா இருப்பாங்க. சிவாஜி காலத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி அரசன், பேரரசன். அப்ப பேஷ்வாக்கள் தான் நம்ம இருக்காங்க, பிரதம மந்திரியா இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அமர்த்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கௌண்ட் ஜெனரல் இருப்பாங்க, கணக்கு பாக்குறாங்க இல்லையா, அக்கௌண்ட் ஜெனரல் அவங்க இருப்பாங்க. அடுத்து பக்னவிஸ் சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அண்ட் போஸ்ட் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் அஃபேர்ஸ், உள்நாட்டு விவகாரங்களை பார்க்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த துறை இருக்கு இல்லையா, அது தலைவர் யார் பாத்தீங்கன்னா பக்னவிஸ். இதெல்லாம் துறையோட பேர், பதவியோட பேர். ஓகேங்களா. அடுத்து நியாயதீஸ், பேர்ல இருக்கல நியாயதீஸ், நியாயம் அப்படிதான் வந்து ஜஸ்டிஸ், நீதி கொடுக்குறவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுமந்தா அப்படிங்கிறவங்க மாஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ், உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சுமந்தாங்கிறவங்க அதுக்கு மேல நீதிபதிக்கெல்லாம் நீதிபதி. ஓகேங்களா, மாஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பேஷ்வாக்கள் ஆட்சி வரும். ஏன்னா சிவாஜியோட ஆட்சிக்கு பிறகு என்ன ஆகும்னா ஒரு பெரிய கலவரம் நடக்கும். சரிங்களா. சிவாஜி ஆட்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை நடக்கும். என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா சிவாஜிக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க. சிம்பிளா சொல்றேன், பட் தெரிஞ்சுங்க. சிவாஜியோட பையனுக்கு பாத்தீங்கன்னா சிவாஜிக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா சாம்பாஜி. ஓகேங்களா. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வந்து ராஜாராம். சாம்பாஜி, ஒருத்தர் ராஜாராம். சாம்பாஜி என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, முகலாயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொன்றுவாங்க. ஓகேங்களா. சாம்பாஜி வந்து முகலாயர் கொண்டுட்டாங்க. அப்ப என்ன, சாம்பாஜிக்கு அடுத்து வரதுக்கு யார் பாத்தீங்கன்னா சாகு மன்னன். சாகு பாத்தீங்கன்னா சாம்பாஜி தான் மகன். அவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, முகலாயர்கள் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அவர் வந்து சிறைக்கு போயிடுவார். சோ சாம்பாஜியை கொண்டுட்டாங்க. அதே போல அவரோட மகன் பாத்தீங்கன்னா சாகுவையும் சிறையில போட்டுருவாங்க. இப்ப இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா, ராஜா ராம். ஓகேவா. சோ ராஜாராம் இருக்காரு, சிவாஜி இன்னொரு பக்கம். அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவரும் வந்து மரணம் அடைஞ்சிருவார். சோ மரணம் அடைஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா என்னன்னா, அவருடைய மனைவி இருப்பாங்க, யாருன்னா வந்து தாராபாய். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஓகே சாகு சிறைக்கு போயிட்டாப்ல, ஓகேவா, சாகு சிறைக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாச்சு தாராபாய் வந்து பிரச்சனை கிளப்புறாங்க. ராஜாராமோட மகன் வந்து என் மகன், ஓகே அப்ப இந்த என் மகன் தான் பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வரணும். அவர் சின்ன குழந்தை சொல்ல போனா, சரிங்களா, அவன் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது, சாகுக்கும் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது. சரிங்களா. சோ தாராபாய் என்ன சொல்றாங்க, என் மகன் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறாங்க. ஆனா அந்த பக்கம் சாகுதான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் 2 பக்கம் கிளாஷ் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வரது யாரு பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத், அதாவது பேஷ்வாக்கள் சொல்லக்கூடிய பார்த்தோம் இல்லையா, பேஷ்வாக்கள் தான் இந்த நாட்டில இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதம மந்திரி ரேஞ்சில. அவர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, பேஷ்வா வந்து என்ன பண்றாரு, சாகுல இருக்கிறாரு.
என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஷாகு தான் மன்னர் அடிக்கிறார். ஷாகு தான் மன்னர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அப்படி அறிவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து பாலாஜி விஸ்வநாத் சொல்லக்கூடிய பேஷ்வா, பாலாஜி விஸ்வநாத். அப்ப என்ன சொல்றாங்க, ஷாவுக்கு ஒரே குஷியா போயிருது. ஓகே, நான் தான் அரசன். அப்ப என்ன பண்றேன், ஓகே எனக்கு சார்பா என்ன பண்ணுங்க, பாலாஜி விஸ்வநாத் நீங்க ஆட்சி பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், ஓடி போய் சதாரால வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுவார். அப்ப சாகு தான் ஆக்சுவலா மன்னர். ஆனா என்ன பண்றாரு, அவர் ஓய்வு எடுக்க கிளம்பி போயிட்டாரு. அப்போ ஃபுல் கண்ட்ரோல் யாருல வருது, இங்க பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் சொல்லக்கூடிய ஒரு பேஷ்வா கண்ட்ரோல்ல வந்துருது. புரியுதுங்களா? சோ சிவாஜிக்கு என்னன்னா 2 பசங்க இருந்தாங்க, சாம்பாஜி, ராஜாராம்னு. சாம்பாஜியை கொண்டுட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாகு வராரு. சாகு சிறை பிடிச்சு போடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ராஜாராம் இருக்காரு. ராஜாராம் மரணம் அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் வந்து தாராபாய். தாராபாய் என்ன பண்றாங்கன்னா, தன் மகன் தான் போருக்கு வரணும், தன் மகன் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாங்க. ஆனா வந்து தாராபாய்க்கும் இந்த சாகுக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றீங்கன்னா வந்து சாகு சாகுதான் மன்னர் அறிவிக்கிறாரு பாலாஜி விஸ்வநாத். ஓகேவா? அப்ப சாகுக்கு ஒரே விஷயம் என்ன பண்றாரு, அவர் வந்து வேற பக்கம் கிளம்பி போயிடுறாரு ஓய்வு எடுக்கிறதுக்காக. இப்ப ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட வந்துருது, பேஷ்வா கிட்ட வந்துருது. அதாவது பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாலாஜி விஸ்வநாத் கிட்ட வந்துருது. சோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பேஷ்வா ஆட்சியை உருவாக்குறாரு. சிறிது என்ன பண்றாரு, பேஷ்வாக்கள் பிரதம மந்திரி இருந்தாங்க, என்ன பண்றாங்க, ஒட்டுமொத்த நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா, பேஷ்வாக்கள் ஆட்சியை ஒரு பரம்பரை சொத்தா உருவாக்குறது யாரு, பரம்பரை உரிமையை உருவாக்குறது யாரு பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, ஷாகு என்னோட கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க, முதல் பேஷ்வா யாருன்னு கேட்பாங்க, பாலாஜி விஸ்வநாத். அதே போல ஷாகு இருக்காரு இல்லையா, அவரை வந்து ஆட்சியாளர், அவர் தான் மன்னர் சொல்லி அறிவிச்சதாருன்னு கேட்பாங்க. அவரும் பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் தான். ஓகேங்களா? அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா 1719 ஃபருக் ஷியார் இருக்காரு. ஃபருக் ஷியார் பாத்தீங்கன்னா ஒரு முகலாய மன்னர். ஃபருக் ஷியார் அவருக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா டாக்ஸ் வசூல் பண்றதுக்கு அறிமுகம் கொடுப்பாங்க. ஏன்னா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா முகலாயரோட படை வலிமை குறைஞ்சிட்டே இருக்கும். மராட்டியர்கள் புகழ வாய்ந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா வெள்ளக்காரன் உள்ள வந்துட்டான். ஓகே, அப்படின்னா அது முகலாயரோட படை வலிமை குறைஞ்சிட்டே இருக்கும், கெத்து குறைஞ்சிட்டே இருக்கும். அப்ப மராட்டியர்கள் ஃபேமஸ் ஆயிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, ஃபருக் ஷான்னு சொல்லக்கூடிய ஒரு முகலாய மன்னருக்கு, ஓகே நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 6 ரீஜன் எடுத்துங்க, இந்த 6 பகுதியில் என்ன பண்ணுங்க, டாக்ஸ் வசூல் பண்ணிக்கங்க. டாக்ஸ் வசூல் பண்ணி 5 வந்து என்ன பண்ணுங்க, மராட்டியருக்கு கொடுத்துருங்க. ஒரு டாக்ஸ் என்ன பண்ணுங்கன்னா முகலாயர்கள் எடுத்துங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அப்படி ஃபருக் ஷாருக்கு டாக்ஸ் வசூல் பண்றதுக்கு உரிமை கொடுத்தது யாருன்னு கேட்டாங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். ஓகே, 3 பாயிண்ட் முக்கியம். அடுத்து வர யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜிராவ் ஒண்ணு. ஓகேங்களா? பாஜிராவ் ஒண்ணு வராரு. இங்க நான் பாத்தீங்கன்னா மராட்டிய தலைவருடைய கூட்டமைப்பு உருவாக்குவார். சரிங்களா? அதுபோல தெரிஞ்சுக்க விஷயம் பாத்தீங்கன்னா 1739 சரிங்களா, நாதிர் ஷா படையெடுப்பு ஆப்கானிஸ்தான் தான் வரும். கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ மராட்டிய கூட்டமைப்பு உருவாக்குன யாருன்னு கேட்டாங்கன்னா பாஜிராவ் ஒண்ணு. அதே போல பாத்தீங்கன்னா நாதிர் ஷா படையெடுப்பு நடந்து கேட்டாங்கன்னா 1739 நாதிர் ஷா படையெடுப்பு நடந்துச்சு. காலம் வந்து பாஜிராவ் ஒண்ணு பீரியட்ல நடந்துச்சு. அடுத்து வர பாத்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ். ஓகேங்களா? சோ இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல சிவாஜியோட பையன் இருந்தாரு பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இங்க போயிருப்பாரு, தஞ்சாவூர்ல போய் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அங்க வெங்கோஜி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த வெங்கோஜி ஆட்சி பண்ணிட்டு இருக்க சமயத்துல அங்க என்ன ஆற்காடு தான் தஞ்சாவூர்ல பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? சிவாஜியோட வாரிசு என்ன பண்றாரு, வெங்கோஜி. அவரு போய் நம்ம தஞ்சாவூர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. தஞ்சாவூர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணுவாரு, ஆற்காடு நவாப் பிரச்சனை பண்ணுவாரு. அப்ப தஞ்சாவூர் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த சிவாஜி வாரிசு இருக்காரு இல்லையா, அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக படை அமைச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து பாலாஜி பாஜிராவ். படை அமைச்சது என்ன பண்றாரு, அந்த தஞ்சாவூர்ல வந்து மராட்டிய புகழ் ஓங்குறதுக்கு சப்போர்ட் பண்றாரு. அது பண்ண பண்றாரு பாத்தீங்கன்னா 1752 முகலாயரோட ஒப்பந்தம் போட்டிருப்பாரு. ஏன்னா இந்த நாதிர் என்ன பண்ணாரு, வந்துட்டு போனாரு இல்லையா, நாதிர் ஜெயிச்சாரு. அப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நாதிர் சும்மா இருக்காம டெல்லி கோட்டையை கேப்சர் பண்றாரு. டெல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, முகலாயர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப முகலாயர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போகுது. அப்ப மராட்டியர்கள் என்ன பண்றாங்க, போயிட்டு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா நாதிர் ஷா 1000 இருந்தாலும் வெளிநாட்டுக்காரன். முகலாயருக்கும் நம்ம மராட்டிய சண்டை இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சோ முகலாயர்களை பார்த்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நாதிர் ஷாவோட ஆக்கிரமிப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து அகற்ற போறாங்க இந்த மராட்டியர்கள். ஓகேங்களா? அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அப்புறம் பண்றாங்க, ஒரு ட்ரீட்டி போட்டுக்கிறாங்க. ஓகே, என்ன பண்றோம், முகலாயர்களுடைய கோட்டையை நாங்க பாதுகாத்துக்கிறோம்னு சொல்லி என்ன பண்றாங்க, மராட்டியர்கள் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா யார் போட்டாங்கன்னா பாலாஜி பாஜிராவ் வந்து போட்டிருக்காரு 1752. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் பிரச்சனை உருவாகும். ஏன்னா முகலாயர்களும் மராட்டியர்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சரிங்களா? ஏன்னா மாமா மச்சான் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்ப என்ன பாத்தீங்க, இங்க பார்க்கும்போது அகமது ஷா அப்துல் இருக்காரு இல்லையா, அவர் யார் பாத்தீங்கன்னா நாதிர் ஷாவுடைய படத்தளபதியா இருப்பார். அவர் நம்ம மறுபடியும் உள்ள வந்து பிரச்சனை பண்ணுவாரு. அதான் பாத்தீங்கன்னா 1760 நடந்த 3ஆம் பானிபட் போர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பானிபட் போர் என்ன பாத்தீங்கன்னா முகலாயர்களும் சரி மராட்டியர்களும் சரி தோல்வி அடைஞ்சிருவாங்க. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா அகமது ஷா அப்துல் ஜெயிச்சிருவாரு. சரிங்களா? இப்ப என்ன பாத்தீங்கன்னா மராட்டியர்கள் ஆட்சியோட முடிஞ்சிருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா வந்து முகலாயர் ஆட்சியும் கொஞ்சம் நெருங்கி முடிஞ்சிடும். அதே போல வந்து அகமது ஷா அப்துல் வந்து ஃபேமஸா டெவலப் ஆயிருப்பாரு. ஓகேங்களா? இப்ப என்ன பாத்தீங்கன்னா 3 பேஷ்வாக்களை பத்தி பார்த்திருக்கோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுங்க. முக்கியமா கேட்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நடந்த ஒரு போர் பத்தி பார்க்க வேண்டியது. சரிங்களா? எது நடந்துச்சு, என்ன நடந்துச்சு பாத்துக்கலாம். ஓகேங்களா? முதலாம் ஆங்கில மராத்தா வார்.
சோ அங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சூரத் ட்ரீட்டில ஆரம்பிச்சு சல்பாய் ட்ரீட்ல முடிஞ்சிருக்கும். ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா 1775 இருந்து 1782. சரிங்களா? சூரத் ட்ரீட்ல ஆரம்பிச்சு அதே போல சல்பாய் உடன்படிக்கையில முடிஞ்சிருக்கும். அதே போல என்ன பண்றாங்கன்னா 2ஆம் ஆங்கில வரத்தவர் 1802 இருந்து 1805 வரைக்கும் ராஜ்கட் ஒப்பந்தத்தோட நாமும் முடிவுக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா 3ஆம் ஆங்கில வரத்தவர் 1817 இருந்து 1818. இந்த என்ன பாத்தீங்கன்னா இந்த போட்ட முடிவுல ஒட்டுமொத்த மராட்டிய படையும் சரணடைஞ்சு, வேற வழியே இல்லை, படை ஃபுல்லா தோத்துருச்சு. அப்ப சரணடைஞ்சிடறாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க, இந்த ஒப்பந்தம் போட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா நவம்பர் 5 1817 குவாலியரின் ஒப்பந்தம் சொல்லுவாங்க. குவாலியரின் ஒப்பந்தம் அதாவது குவாலியரின் ஒப்பந்தம். இது என்ன மாதிரி ஒட்டுமொத்த மராட்டிய படையும் சரணடைஞ்சு தோத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல மராட்டிய சாம்ராஜ்யம். சோ எப்படி சார் தஞ்சாவூர்ல மராட்டியர்கள் வந்தாங்கன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. தஞ்சாவூர் என்ன பண்றாங்கன்னா நாயக்கர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி நாயக்கர்கள் ஆட்சி பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு வாரிசுரிமை சண்டை நடக்கும். அது நானா நீ ஏன்னு சொல்லி பிரச்சனை நடக்குது. ஓகேங்களா? என்ன பண்றாங்க, தஞ்சாவூர்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அழகிரின்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்றாங்கன்னா செங்கமலதாசன் ஒருத்தர் சொல்றாரு, இல்ல நான் தான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. ஓகேங்களா? செங்கமலதாசன் அடம் பிடிக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா செங்கமலதாசன் சும்மா இருக்காம என்ன பண்றாரு, சப்போர்ட் கேட்டு பிஜப்பூர் சுல்தான் லெட்டர் அனுப்புறாரு. பிஜப்பூர் சுல்தானுக்கு லெட்டர் அனுப்புறாரு. ஓகேங்களா? அதை ஏத்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பிஜப்பூர் சுல்தான் பாத்தீங்கன்னா வெங்கோஜி அனுப்பி வைக்கிறாரு. வெங்கோஜி யாரு, சிவாஜியோட ஒரு வாரிசு. ஓகேங்களா? வெங்கோஜி அனுப்பி வைக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வெங்கோஜி உள்ள வந்து இந்த செங்கமலதாசுக்கும் நீதி தராம அழகிரிக்கும் கொடுக்காம என்ன பண்றாரு, இவரு வந்து கேப்சர் பண்ணி ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பனா பாத்தீங்கன்னா வெங்கோஜிங்க சிவாஜியோட வாரிசு. அப்படின்னா தஞ்சாவூர்ல வந்து முழுக்க முழுக்க மராட்டிய சாம்ராஜ்யம் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்கோஜிக்கு அப்புறம் ஷாஜி, முதலாம் சரபோஜி, துக்கோஜி, பிரதாப் சிங், துல்ஜாஜின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க யாருமே முக்கியம் கிடையாது. சோ தஞ்சாவூர் மராத்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா நிர்வாகம் பண்ணது யார் பாத்தீங்கன்னா சரபோஜி 2. அதை மட்டும் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா சரபோஜி 2 பாத்தீங்கன்னா மிக முக்கியமான மராட்டிய தஞ்சாவூர் மராட்டிய அரசர். ஓகேங்களா? சோ என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஸ்வாட்ஸ் பாதிரியார்ட்ட வந்து கல்வி கத்திருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா கல்வித்துறையில மிக முக்கியமான முன்னோடி நிறைய பண்ணியிருப்பாரு. என்ன பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் படிக்கிறதுக்காக இலவச கல்வி ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கல்விங்கிறது ஒரு ஆதிக்க சமுதாயத்துல மட்டும் தான் இருந்திருக்கும். மத்த யார்ட்டையுமே இருந்திருக்காது. என்ன பண்றாரு, கல்வியை வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இலவசமா அறிவிச்சு வைக்கிறாரு. அது போல பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் கல்வி கத்துணுங்கிறதுக்காக நவ வித்யா ஸ்கூலும் ஆரம்பிச்சுக்கிறாரு. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் எல்லாம் பார்த்துட்டு இந்த பொதுக்கல்வி திட்டத்தை பார்த்து என்ன பண்றாரு, சார் தாமஸ் மன்றோ இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா 1820 சென்னைக்கு போய் என்ன பண்றாரு, தொடக்க பொதுக்கல்வி திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. தொடக்க பொதுக்கல்வி திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? அது காரணமே யார் பாத்தீங்கன்னா ரோல் மாடலே பார்க்கும்போது யாருன்னா வந்து சரபோஜி 2 தான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு முக்கியமா இருந்திருக்கும். அது தெரிஞ்சுங்க. அதுபோல பாத்தீங்கன்னா இவரோட காலத்துல தஞ்சாவூர் ஓவியங்கள் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும். அதுபோல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து முதல் உயிரியல் பூங்கா தன்னோட அரண்மனைக்குள்ள நினைப்பாரு, ஒரு ஜூ வச்சிருப்பாரு, சிங்கம் புலி எல்லாமே வச்சிருப்பாரு. ஓகேங்களா? தன்னோட கோட்டைக்குள்ளேயே அரண்மனைக்குள்ளே பாத்தீங்கன்னா திருப்ப தமிழ்நாட்டுக்குள்ள முதல் உயிரியல் பூங்கா ஆரம்பிச்சது யாருன்னா பாத்தீங்கன்னா நம்மளோட சரபோஜி 2 தான். ஓகேங்களா? அதே போல இவர் காலத்து கட்டத்துல நம்ம இவர் காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, சரஸ்வதி மகால் நூலகம் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த நூலகம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே பயங்கர ஃபேமஸா இருக்கு. அத்தனை புத்தகங்கள் இருக்கும். அப்புறம் நிறைய புக்கள் இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ரா ராக்ஷயா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புக்கள் இருக்காரு. அப்ப சரபோஜி 2 தான் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மராட்டியர்கள் மிக முக்கியமான ஒருத்தர். இலவச கல்வி, நவ வித்யா பள்ளி, அதை பார்த்துட்டு என்ன பண்றாரு, தாமஸ் மன்றோ வந்து சென்னையில தொடக்க பொதுக்கல்வி திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? இது முக்கியம். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் நூலகம் கட்டி கொடுத்தது பாத்தீங்கன்னா சரபோஜி 2 தான். தமிழ்நாட்டுடைய முதல் உயிரியல் பூங்கா இவர் தான். அவ பார்க்கும்போது என்னன்னா மராட்டியத்தை பத்தி பார்த்துட்டோம், சிவாஜி பத்தி பார்த்துட்டோம், பேஷ்வாக்களை பத்தி பார்த்துட்டோம், அடுத்து தஞ்சாவூர் மராட்டியத்தை பார்த்துட்டோம். இப்ப பார்க்க வேண்டிய ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ராஜா ஜெயசிங். ஆக்சுவலா இவர் வந்து இவர் ஒரு மராட்டியர் கிடையாது. சரிங்களா? என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் தான், மராட்டியர் கிடையாது. ஆனா எதனால முக்கியம் பாத்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ராஜாராம் இருந்தார் இல்லையா, ராஜாராம் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா சிவாஜியோட வாரிசு. அவர் என்ன பண்றாங்க அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் சிவாஜிக்கும் மராட்டியர்களும் முகலாயருக்கும் பிரச்சனை நடந்த சமயம். அப்ப ராஜாராம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு வந்து என்ன பண்றாரு, செஞ்சிக்கோட்டை சரணடைஞ்சாரு, தஞ்சம் புகுந்துடுறாரு. ஓகேங்களா? சிவாஜி ராஜாராம் என்ன பண்றாங்க, செஞ்சிக்கோட்டை ஆட்சி பண்ணக்கூடியவங்க என்ன பண்றாங்க, பாதுகாத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அவ என்ன பாதுகாத்துக்கிறாங்க இல்லையா, அப்படின்னா அது முகலாயர்கள் வந்து சும்மா இருக்காம ஓகே எனக்கு எதிரியை வந்து பாதுகாத்துக்கிறான்னு சொல்லி செஞ்சிக்கோட்டை மேல போர் புரியுறாங்க. அப்படி போர் புரிஞ்சு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா போக போக அதை நியமிக்கிறாங்க. போர் புரிஞ்சு என்ன பண்றாங்க, கேப்சர் பண்ணிட்டு ஸ்வரூப் சிங்கை நியமிக்கிறாங்க. அவர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கிலாதார்னு சொல்லுவாங்க. ஸ்வரூப் சிங் நியமிச்சு என்ன பண்றாங்க, கிலாதார்னு சொல்லி பட்டம் கொடுத்து என்ன பண்றாங்க, அவரை வந்து செஞ்சிக்கோட்டையோட பாதுகாப்பு நியமிச்சுட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? அவருக்கு பிறக்கூடியதான் பாத்தீங்கன்னா வந்து ராஜா தேசிங். ஓகேங்களா? அப்படின்னா பாத்தீங்கன்னா ராஜா தேசிங்க்கும் ஆற்காடு நவாபுக்கும் பிரச்சனை நடந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஆற்காடு நவாபு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப அந்த பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா ராஜா தேசிங் கொல்லப்பட்டுருவாரு. ஓகேங்களா? கொல்லப்பட்ட பிறகு என்ன பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க மனைவி பாத்தீங்கன்னா வந்து சின்ன வயசு பொண்ணு.
ஓகேங்களா. அப்ப காணாம கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கும். இங்க என்ன பண்றாங்கன்னா உடனே அவங்களும் வந்து ஜவஹர் முறை மீன்ஸ் அது ஒட்டுமொத்த தீக்குளிப்பாங்க இல்லையா, அந்த முறையில வந்து தீக்குளிச்சு இறந்துருவாங்க. அப்ப ராஜா தேசிங் பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க மராட்டியர்கள் கிடையாது. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர். அவருக்கு ராஜாராமுக்கு ஆதரவு கொடுக்க போய் என்னாச்சு பாத்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டையை முகலாயர் கேப்சர் பண்ணிடுறாங்க. அப்படி நியமிக்கப்பட்ட ஸ்வரூப் சிங் மகன் தான் வந்து ராஜா தேசிங். ராஜா தேசிங்க்கும் ஆற்காடு சண்டை நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா வந்து ஆற்காடு ஜெயிச்சறாரு, தேசிங் தோத்தறாரு. ஓகேங்களா. இந்த விஷயம் நடந்த இடம் பாத்தீங்கன்னா வந்து செஞ்சிக்கோட்டை. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து ராணிப்பேட்டை இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றாங்க, கிழக்கின் டிராய்டுன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா. சோ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிவாஜி ஆட்சி பண்ண புனையை பத்தி பார்த்துட்டோம். அதே போல பாத்தீங்கன்னா வந்து மராட்டியர்கள் இருக்காங்களே பேஷ்வாக்கள், அவங்க ஆட்சி பண்ண பத்தி பார்த்துட்டோம். தஞ்சாவூர் மராட்டியர்கள், ராஜா தேசிங் பத்தி பார்த்தோம். ஓகேங்களா. சோ இந்த பாயிண்ட் ஆஃப் மட்டும் படிங்க, எக்ஸாம் கண்டிப்பா கேட்கலாம். எக்ஸாம் ஈஸியா இருக்கும். தேங்க்யூ சோ மச்.